அது எனக்கு நிகர் இன்னொருவர் கிடையாது மாமா. தர்மனுக்கு விருப்பம் உண்டு, அந்த சூதாட்டம் அவனுக்கு ஆட தெரியாது. எனவே பாண்டவருடைய செல்வத்தை கைப்பற்றி விடுவேன் என்று சொல்லி சொன்னான் செல்வன். பார்த்தீரா தந்தையே, நம்ம மாமா சொன்னது அதே மாதிரி செய்து பாண்டவருடைய செல்வத்தை எல்லாம் கவர்ந்து விடலாமே. என்ன சொல்றீங்க? சரி துரியோதனா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். எதுக்கு விதரனை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இது செய்யலாமே அப்படின்னு கேளும் தந்தையே. விதுரோ இதையெல்லாம் கடந்து யோசிப்பதனால அவரை இதற்கு சம்மதிக்க மாட்டார். பிறகு விதுரனை அழைத்து வர ஆள் அனுப்பினார். பார்த்தா நான் பாசத்தினாலே பரிதவித்தான். விதுர விஷயத்தை தெரிந்து வேகமா வர்றார் அங்கிருந்து. அண்ணா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? விதுரா, துரியோதனுடைய பாண்டவனுடைய செல்வங்களை நாம் சகுனி மூலம் சூதாடி பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். அதனாலே அது கழகம் என்னும் செடிக்கும் கிழங்காய் இருக்கிறது, பாண்டவருக்கு நமக்கு விரோதமாய் யாருக்கும் தீங்கு நேரிடும் அப்படின்னு சொல்லி நியாயமா சூதாடினா கழகம் வருமா? வராது. அப்படி நேரிடாமல் முயற்சி செய்வோம் அப்படின்னு அந்த கல்வியில இருக்கிறது அர்த்தம் சொல்றான். உடனே விதுரர் துரியோதனை பார்த்து சொல்கிறார், துரியோதனா, இந்த எண்ணத்தை நீ விட்டுவிடு. ஏன் தெரியுமா? சூதினால் வரக்கூடிய பொருள் எப்போதுமே நிலைக்காதப்பா. கேடு வரும் பெண்ணே மதி கெட்டு வரும் முன்னே என்றபடி உன் மதி கெட்டு விட்டது, விடு தானவத்தை என்று சொன்ன. கெடுவான் கேடு நினைப்பான்னு உனக்கு தெரியும் அல்லவா? வெங்கூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வீரன் ஒருத்தர் தான், மிகப்பெரிய போக்கரி. அவனை கண்டாவே அந்த ஊர்ல அந்த பக்கத்துல அந்த வட்டாரத்துல எல்லாரும் பயப்படுவாங்க. அவ்வளவு பெரிய போக்கரி அவன். அதனால அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட வகையில அந்த வெங்கூருக்கு வடக்கே கரப்புரி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அவரு இந்த வெங்கூருக்கு தெற்கே ஒரு 4 கிலோமீட்டர்ல அங்கே ஒரு ஊர் கோட்டூர். அந்த ஊர்ல ஒரு நண்பருக்கு கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை திருப்பி கொடுக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா பாடுபட்டு தேடி அழைத்து கொண்டு வந்து அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இந்த வெங்கூர் வழியாக போகிறார். பொழுது போயிடுச்சு. பொழுது போன உடனே என்னடா பொழுது போயிடுச்சு, இருட்டை எப்படி போறதுன்னு ஒரு எங்கேயாவது ஒரு திண்ணையை படுத்து காலையில் போலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது அப்போ எந்த வீடு பெருசா இருக்குன்னு கேட்டா, அந்த வீரன் ஒரு போக்குரி இருந்தானே அவன் வீடு தின்ன கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி, இன்னைக்கு ராத்திரி திண்ணையில் படுத்துட்டு விடிய காலில இருந்து கடன் கொடுக்கக்கூடிய ஊருக்கு போய் அந்த அவர்கிட்ட கடன் கொடுத்துட்டு வந்ததான்னு அந்த திண்ணையில படுத்தான். கொஞ்ச நேரம் நினைச்சு அந்த அந்த போக்குரியான வீரனுங்கிறவன் வெளியே வந்தான். யார் யார் நீ திண்ணையில படுத்துக்கிறது அப்படின்னா, ஐயா நான் வடக்கு கரப்புறீங்க, கோட்டூர்ல என்னுடைய நண்பருக்கு வந்து கடன் வாங்கியிருந்தேன், அதை கொடுக்கலான்னு போறேன். அப்படியா? சரிட்டு அவரை சொன்னோடனே அவன் பார்த்தான். உடனே எவ்வளவுன்னா 10,000 பண்ண. ஓஹோ, எப்படியோ ஒண்ணு நமக்கு தேடாமையோ ஒரு செல்வம் கிடைக்க போகுது. ஐயா, நீங்க இப்படி திண்ணையில் படுத்தீங்கன்னா எல்லாம் திருட்டு பையன் நிறைய இருக்கு. அதனால நீங்க உள்ள வந்து வாசல அந்த படுத்து நடையில படுத்துக்கிட்ட காலையில் நினைச்சு வெள்ளன போடுங்க. சரின்ட்டு அவர் வந்து உள்ள படுத்துனார். படுத்துக்கிட்ட உடனே இவன் நினைக்கிறான், இவனை இங்கேயே கொண்டுட்டா ஊர்ல இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சு போகும். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நினைச்சு பார்த்தான். அவனுக்கு வேண்டிய ஒரு 4 பேரை கூப்பிட்டேன். வட அந்த கோட்டூருக்கு போற வழியில ஒரு கவனாதி வருது இல்லையா? ஆமா, அதுல தாழை மரம் நிறைய அடர்த்தியா இருக்குல்ல? ஆமா, அங்க போய் முடிச்சுங்க. விடிய கடை 4 மணிக்கு ஒருத்தன் வருவான், அவனை அடிச்சு போட்டு பணத்தை எடுத்து வந்துருக்கலான்னு. சரிட்டு போயிட்டாங்க. இந்த ஆளு கொஞ்சம் பணம் கொடுத்தான். அவங்களும் அங்க போய் ஒழிஞ்சிருக்கிறாங்க. சரியாக விடிய கால 4 மணிக்கு இவரை எழுப்புறான். யார்? அந்த போக்குரி வீரன். ஐயா எழுந்துருங்க, விடிய கால வந்து 4 மணி ஆகி போச்சு, நீங்க சூரிய உதயம் வெயில் வர்றதுனால போய் பணம் கொடுத்துட்டு வந்துட்டு போங்க இந்தான்னு சொல்லி அந்த பணத்தை இவன் தான் வாங்கி வச்சுனான். இந்த அவங்க திருப்பி கொடுத்துட்டாரு. உடனே அவர் வாங்கி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
போகிற போது திடீர்னு அந்த ஊரை தாண்டின ஒரு சவுண்டு, 2-3 பாம்பு குறுக்கு போகுது. இப்படி ஒன்று போது இப்படி இல்லை, அது பாம்பு சகுனத்துல மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் தூரம் போனார். ஒரு பூனை வந்து 2 தடவை குறுக்கு போகுது. சரி இதுவும் சரியில்லை அப்படின்னு பிள்ளையார் கோயில் ஊர் போறதுல அங்க வந்து பிடிச்சு போனாலும் உட்காந்துட்டார். அப்போ இந்த போக்கு என்ன நினைச்சான், என்னடா இருந்தாலும் போயிருப்பான், நம்ம 4 பேர் அங்க வச்சோமே இன்னும் அடிச்சுட்டு பணத்தை எடுத்து வராமல் இருக்காங்களா அப்படின்னு இவனுக்கு சந்தேகப்பட்டு நாமளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு குதிரை ஏறி போறான். கோட்டூர் போற வழியில போய் அந்த ஆற்றங்கரையில இறங்கி இவங்க கேட்கலான்னு இருக்கும்போது அந்த 4 பேர் வந்து இவனையும் வெட்டிட்டாங்க. இவன் வச்ச ஆளுகளை ராத்திரியில அடையாளம் தெரியாம இவனையும் அந்த போக்கிலையும் போட்டு விட்டாங்க. அவன் வச்சாங்க முடிஞ்சு போச்சா. அந்த வழியா ஒரு கிராம அதிகாரி எங்கேயோ சோதனைக்கு போயிட்டு ஆளுகளோட தீ வைத்து போட்டு வராது. டேய் யாரா இவனை வெட்டு, பெரிய போக்குறியாச்சு, யாரா நீங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி அங்க ஊரு சோதனை சாவடிக்கு கொண்டு வந்தாங்க. வந்து பார்த்தா தகவல் தெரிஞ்சு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்தவரும் போய் சொன்னார், நடந்ததெல்லாம் சொன்னார். பாத்தியா உன்னை கொண்டுட்டு பணத்தை பிடிக்கலான்னு அவன் நினைச்சான், கடைசியில விதி வேலை செஞ்சிருச்சு, கெடுவான்னு கேடு நினைப்பான் மாதிரி அவன் வச்சாருன்னா அவனை போட்டு தள்ளிட்டாரு. அதனாலதான் கேடு பின்ன மதிக்கெட்டு வரும் முன்னேங்கிற மாதிரி இவனுடைய எண்ணமும் அவனை அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எங்கே கேடு உனக்கு வரப்போகுது, அதுக்காக தான் நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு இதுல சொல்லி அவன் கேட்கல. அதுக்கப்புறம் சொல்றாரு, 5 பஞ்ச பாதகத்தில் சோது ஒன்று ஆகும், பெற்றிருக்கும் சூதினாலே பஞ்சம் பலரும் நஞ்சினை போல் 9 வாழ்வு கருகி விடும் நெஞ்சத்திலே இழந்து வைத்து நிறுத்திடுவாயம்பா, இது நெஞ்சத்திலே இழந்து வைத்து நிறுத்திடுவாயம்பா, வென்று நின்ற வெற்றியெல்லாம் வேண்டிடுமப்பா, என்றும் உனக்கு மாறிடாத பசையும் வந்திடும், என்றும் உனக்கு மாறிடாத பசையும் வந்திடும், கன்றினிடம் பசுவுள்ள பாசமதனை போல இன்று உனக்கு போதி நின்றேன் உனக்கு திரும்புவாயே. நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு ராதாரமண கோவிந்தா. இது எப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பையமும் அரசு வாழ்வும் கை கருத்தேயாயும் பொய்யடல் சூது கொண்டு உண்மையில் கவர வேண்டாம். ஐயனின் தந்தை 5 ஓலை எழுதிவிட்டார், மெய்குர மறுத்து சொல்லார் வேண்டின தருவனே. அதனால உன்னுடைய தந்தை பாண்டவருக்கு ஒரே ஒரு ஓலை எழுதி கொடுத்தா பாண்டவர் அவன் நாட்டை சும்மாவே கொடுத்துருவாங்க. நீ ஏன்டா சூதாடி தான் பறிக்கணும்னு நினைக்கிற? ஒரே ஓலை எழுதினா பெரியப்பாவுடைய வாக்குக்கு மரியாதை கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட தியாகிகள் கடலுங்கிறவர்களாம் முடியாத சொல்றதில்லை. ஆகினாலே அப்படிப்பட்டது அந்த நாடு ஒண்ணுதாயினும் சூதாடுவதை விட்டுவிடு, தந்தையை கொண்டு ஓலை எழுதி அவ்வாறு நீங்கிறார். அதனால ஓடையை எழுதுக அவங்க அவ்வாறு நீங்கள் அரசை பெறுவதை மன்னர்கள் யாரும் கேட்க முடியாது.
இப்படிப்பட்ட வகையில ஒரு யோசனையை புத்தர் சொல்றார், சித்தப்பா. உடனே துரியோதனன் சொன்னா, உமக்கு பாரபட்சமா பேசுறது உமக்கு பழக்கமாகிவிட்டது. உண்மை சிறிய தந்தை எங்க சித்தப்பா என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுகிறோம். பாண்டவ பக்கம் நீங்கள் பரிவாக பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றீங்க. உமது பாசமும் நேசமும் பற்றுதல் அங்கே பாண்டவடத்துல எல்லா வசதியும் நாங்க செஞ்சு கொடுக்கணும். இங்க உமக்கு பாசம் பண்ண அங்கே எனக்கு இது தொழிலாயிருந்து நேயமும் அவர்கள் மேலே எனக்குயிர் தந்தை நீ என்று யார் உன்னை பகிர்ந்து காண்பர். உனக்கு முன் கிடைக்கும் நாளும் முந்தியும் வாழும் இங்கே மனக்கருத்து அங்கே என்றார். அதுக்கு அவர் சொன்னாரு, அப்பா மகனே துரியோதனா, இரண்டு கண்கள் இருந்த போதும் காட்சி இரண்டு இல்லை, இரண்டு சகலம் இருந்த போதும் முன்பின் சேர்ந்ததில்லை, இரண்டு மனமாக எனக்கு எப்பவும் இருந்ததில்லை, இரண்டு பேசும் பழக்கம் எந்த பிறவியில இல்லை, இரண்டு தரப்பும் எனக்கு தேவை என்று நினைப்பவன் அந்த இரண்டு தரப்பும் இணைந்து வந்தால் எந்த உலகம் அதிகம், இரண்டு தரப்பும் இணைந்து வந்தால் எந்த உலகம் அதிகம், அது இரண்டு தரப்பும் இரண்டு வந்தால் நானும் பங்கும் முடியும் அவமானம் பங்கும் முடியும், இதற்கு மேலே உனக்கு சொல்ல எனக்கு பெருமை இல்லை. ரெண்டு காட்சி காண முடியாது. ரெண்டு கண்ணு மாதிரிதான் உங்களையும் அவர்களையும் நினைக்கிறேன். நீ ஏன் என் மேலே இப்படி பாராமுஷமாக படி கொடுக்குற அப்படின்னு. பிறகு மகனே என்னை பார்த்து அப்படி சொல்லி விட்டாய. நீங்களும் பாண்டவர் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அதை விட நான் மகிழ்ச்சி அடைந்து என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆமா, அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நீ என் மேல இப்படி பழு சொல்றது நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. என்னைக்குமே நான் சொல்றேன், பொதுவா பாண்டவரோடு சேர்ந்து வந்தா உன்னை நடுக்க நினைப்பார்களா, அடுத்து உன்னோடு சேர்ந்து பாண்டவர்களுக்கு தீங்கு செய்ய உடனே எப்போது பக்கத்து வீட்டுக்காரையும் பங்காளியும் பகிர்ந்து கூடாது. அவன் தான் அவசரமா ஒண்ணு வருவான், ஒரு அவசரத்துக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா அங்க வாங்கிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் மோசமானவனா கூட இருக்கட்டும், அதிகமா நாம வச்சு கூடாது. வகையில நமக்கு ஆப்போசிட்டான கூட இருக்கு. நம்ம வீட்டுக்காரங்க ஒண்ணுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் வரும். அப்படின்னா 10 பேர் பயப்படுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு பெரியவனாகி கல்யாணம் பருவத்தில் இருந்தா பெண் கேட்டு வர்றவன் முதல்ல பக்கத்து வீட்டு தான் கேட்கும், பொண்ணு எப்படி அப்படின்னு. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன முதல் என்ன இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம், இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்களே ஏதாவது விசேஷமானு கேட்டான். இல்ல சும்மாதான் வந்தேன். சும்மா யாராவது வருவாங்களா அவ்வளவு தூரம்? காரணம்லாம் வர மாட்டியப்பா. இல்ல உன் பக்கத்து வீட்டு பெண்ணு பையனுக்கு பார்க்கலாமான்னு வந்தப்பா. அதான் நீதான் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே, அதனால உனக்கு நல்லா தெரியும். நல்ல வேலை நீயும் வீட்டில் இருந்த, கேட்கறதுக்கு வர அவசியா போச்சு. ஆமா, சரி சரி, நல்ல காரியம் நடக்கும். உன் பையனுக்கு பொண்ணு என்ன பார்ப்பிக்கான் அந்த வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டு பெண்ணு தங்கமான பொண்ணுதான், ஆனா வயிற்றுல ஏதோ கட்டின்னு ஆஸ்பத்திரி போய் 3 மாசம் இருந்துச்சு வந்துன்னு சொன்னாங்கப்பா. பாருங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு நல்ல பொண்ணுதான், கல்யாணம் நல்ல காரியம். நம்மளால வந்து தடைப்படுறது கூடாது, சொல்லக்கூடாது. அதோட அந்த பெண்ணுக்கு தண்ணினா ஆகாது, தண்ணினா ஆகாது. ஆமா, ஒழிக்கும் போது அப்படி கை கால அப்படி எடுத்து விட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்படியா? ஆமா, நம்மளால தடைப்படாது, படக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க பகைச்ச பாவத்துக்கு இல்லாததான் படியெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்துடுச்சு. அவங்களோட நல்லா படையிருந்தா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வைக்கல.
அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வசதியானவர் தான், அதிர்ஷ்டக்கார பொண்ணு தான், எல்லா வேலையும் பம்பரமா சுத்துவா, சமயத்துக்கு ஆள் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது, யாருக்கும் வாய் மிஞ்சி பேச மாட்டான் அப்படின்பா பக்கத்து விட்டுக்காரங்க. அவனுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணா. உண்மையிலே அந்த பொண்ணு காலையில் 7 மணிக்கு தெரிஞ்சுட்டான். வெந்நீரை தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாது. ஒரே சண்டைக்காரி. சண்டை வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்குற வடகிழங்கு காய்கறி இந்த மாதிரிலாம் சொல்லுது. ஆகாத விஷயத்தை கூட ஆகிற மாதிரி சொல்லுவீங்க. இந்த மாதிரி அதனாலதான் சொல்றேன், துரியோதனா பக்கத்து வீட்டுக்காரையும் பங்காளினையும் அதிகமா படிக்காதுப்பா. அவங்க கொடுத்த மாற்ற முடியாதுன்னா கூட அது நமக்கு பிரச்சனை இல்லை. நாம பகிர்ச்சிக்கணும். பீஷ்மரிடத்துல இந்த விஷயத்தை சொல்லி அப்ப விதுரர் போன பாடு திருராஷ்டிரன் துரியோதனை பார்த்து பாண்டவர்களை எப்படி அழைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டார். பாண்டவர்களை எப்படி அழைப்பது என்று சொல்லி கேட்டார். ஒரு அழகான மண்டபம் ஒன்றை ஆரம்ப விழாவுக்கு என்று அழைக்கலாம். சரி, அப்படியே ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாங்க திருராஷ்டிரன். அழகான மண்டபம், சங்கையில் சிற்பனும் தவதியர் தவதும் கூற, செங்கையின் அமைந்த கோல சித்திர தூண்கள் நாட்டி, அங்கையின் அருண ரத்னதனி கொடும் முத்திரம் ஏற்றி, கங்கையில் உயர்ந்த முத்தின் கற்ற யார் முற்றும் நல்ல ஒரு அழகான மண்டபம் கட்டுறாங்க. அவங்க எப்படி அந்த மயம் கட்டி கொடுத்தானோ அந்த சபை மாதிரி நாமும் கட்டி அவங்களை வரவேற்கிறதுக்கு இது ஒரு ஏற்பாடு. வேற ஒண்ணு அழகான மண்டபம் அமைந்தான் வட்டமினாலே அழகான மண்டபம் அமைந்தான் அற்புதமான ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்தார். அது இவனுடைய கஜானாவில் எடுத்துக்கொண்ட எல்லா ராஜாவும் சொல்லி அதில் நினைச்சு அவங்க கொடுக்குற பொருள் கட்டுறாங்க. அமிர்தசரத்துல பொறுப்பாயிட்டு இருக்குது, சீக்கிரம் இருக்குது. அந்த அமிர்தத்தை நான் முன்னே சொன்னேன், பாஞ்சால நாடு, அந்த காலத்தில் பாஞ்சால நாடு இருந்தால் இன்னைக்கு பஞ்சாபுங்கிற மாநிலம் அதுதான் அப்படின்னு. அந்த பொற்கோயிலை போல இந்துக்கள் துர்காபுரத்துக்கு ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு மேற்பட்டு நகரத்துக்குள்ளேயே. ஆனால் இதை விட அது அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொற்கோயில் பேர் வாங்கின மாதிரி அது வாங்கணும். அது மாதிரி பாண்டவர் இருக்கக்கூடிய மண்டபம் மயம் கட்டுறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளவு சிறப்பானது இல்லை இவன் துரியோதனன் கட்டினது. இருந்தாலும் தந்தையை மண்டபம் பூர்த்தி ஆகிவிட்டது. அதாவது இவனுடைய எண்ணம் திண்ணமாக பூர்த்தி ஆகிவிட்டது. அஸ்திவாரம் போட்டது போல இனி நீங்கள் பாண்டவர்களை வரவழைப்பது உங்களுடைய பொறுப்பு. பிறகு திருநாட்கள் பெருமூச்சு விட்டு நடக்கதை தடுப்பதற்கு நாட்டிலே யாரால முடியும்? இதனுடைய படத்தை போக போகத்தான் பார்க்க முடியும் என்று சொல்லி நினைத்து வேதனைப்பட்ட திருதராஷ்டிரன் துரியோதனுடைய தந்தை, மனம் தேடி மைந்தர்களே, தக்க வழியே பாண்டவர்களை எல்லாம் வரவழைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி, ஆகினாலே பாண்டவரை அடக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது, இதுதான் சரியான யோசனை என்று சொன்னான்.
விழியில்லா வென்றி வேந்தன் விதுரனை அழைத்து நீ மொழியிலா உலகின் மற்றும் மொழியிலையும் மறுக்கவல் பணியிலா விசை கொள்ளி பாண்டவர் வந்தும் மைந்தன் விழியிலா பழியிலா ஒழுகு மன்னம் மறுத்தி நீ குணந்திக்கின்ற ரெண்டு கண்ணு கொள்ளு விழியில்லா வென்றி வேந்தன் திருவார்த்தை. ஒருத்தர் கண்ணிலையினால கருத்தாவது இவன் கண்டித்து கண்டிப்பா இருக்க வேண்டியதை பிடித்து மகஞ்சையுடைய தீமைக்கு உடன் போகிறான். பாசம் எல்லாமே பாசத்தினால மோசம் போகும். எனவே ஒவ்வொருவருக்கும் உடம்பிலே குறை இருந்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒரு திறமையை ஆண்டவன் வச்சிருக்கும். இங்கே தொலைவொரு பக்கத்துல மகாபாரதம் சொல்ல போயிருந்தேன். ஒரு ஆளுக்கு கண்ணு பார்வையே தெரியாது, தவையெல்லாம் அப்படி அருமையா அவசியம். ஆண்டவன் அவனுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட. எத்தனையோ ஒரு பெண்ணுக்கு வெளிநாட்டு கண்களே தெரியாது, தொட்டு பார்த்தே என்ன நிறம்னு சொல்லிடுவாங்க. தொட்டு பார்த்தே இது என்ன நிறம், ஆனா கண் பார்வை. இறைவன் ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமையை படைச்சிருக்கான். அது போல அப்படிப்பட்ட வகையில ரெண்டு கண்ணில் இவன் இந்த வகையிலே பார்க்கின்ற போது ஒரு சமயத்துல ஒரு செவட்டு மருமனே மாமனாருக்கு காயலான்னு சொல்லி அவரோட உடம்பு சரின்னு சொல்லி கொண்டாடி எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்கன்றான் மனைவி. நீங்க காது செவடாவது அதிகமா காட்டிக்காதீங்க, ஒரு 2-3 கேள்வி மட்டும் நீங்க சொல்லுங்க. மாமா உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. அப்புறமா 2வது என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க. 3வது எந்த வைத்தியரை பார்க்குறீங்க. இந்த 3 தவிர வேற ஒன்றும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு காது செவிடு அப்படி ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட்டு போகுது. சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறது போறாங்க. மாமனார் வீட்டுக்கு போன உடனே மாமியார் பார்த்தாங்க. வாங்க மருமனே வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு, எங்க மாமனா உடம்பு சரி அதுவும் அங்கே உள்ள இருக்க. இவன் போய் பக்கத்துல வந்தான். மாமா இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்படியேதான்ப்பா இருக்குன்னு. அப்படி இருக்கு போடுங்க. என்ன இவனுக்கு காது கேட்காது, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான்னு இவன் நினைச்சான். அடுத்த ஒரு கேள்வி, என்ன மருந்து சாப்பிடுறீங்க மாமான்னு கேட்டான் மருந்து. உடனே மருந்தா, இனிமே மண்ணாங்கட்டி தான் எனக்கு மருந்து. அதே நல்ல அதே சாப்பிடுட்டான். இதுதான் நல்ல மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாரு இவன் நினைச்சுக்கிட்டான். அதே நல்ல சாப்பிட்டுட்டான். மாமனாருக்கு ஏற்பட்ட கோபம். 3வது கேள்வி கேட்கிறான், எந்த வைத்தியோட பாக்குறீங்க? வைத்தியரா? இனிமே எனக்கு எவன் தான் வைத்தியர், அவரே நல்ல வைத்தியர், அவர்கிட்டயே பார்த்து. காது செவிடா இருந்தா எவ்வளவுதான் நமக்கு மாறுதான்னு ஒரு பலன் கிடைக்குது பார்த்தீங்கன்னா. அதனால்தான் அரிது மாண்டராய் பிறப்பது அரிது அருள் கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பதறின்னு அவையார் சொன்னார். அப்படிப்பட்ட வகையில ஒரு மனித பெயர் உயர்ந்ததுதான். அதுல இப்படி ஒரு குறைபாடு தான் அவனுடைய எதிர்காலத்துக்கு வாழ்க்கைக்கு முட்டு கிடையாது. அப்படியே எல்லாம் அமைஞ்சிருந்தாலும் அது சரியா பயன்படுத்துறாங்களான்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி இயற்கையான குணம் அமைஞ்சிருக்குதோ அது மாதிரிதான் நடத்துவாங்க. திருவள்ளுவர் ஒரு அருமையான கதை சொல்றாரு. நாம திருவள்ளுவர் தெருவில் கல்யாண மண்டபத்தில் கதை வச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரிஞ்சு எனக்கு தெரியாது. ஒன்று சொல்றேன், நுண்ணிய பல கற்பினும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகுந்தார். என்ன அர்த்தம்னா, நீங்க எத்தனை விதமான அறிவு நூல்களை படிச்சாலும் மற்றும் தான் உண்மை அறிவே, அதாவது தன்னை இயற்கையான குணம் தான் வெளிப்படுகிறது. 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. திருவள்ளுவர் எதை சொல்ல முடியாது, எல்லாமே அது போல ஒவ்வொருத்துக்கு இயல்பான குணம் ஒண்ணு இருக்கும். எப்படிப்பட்டவங்களுக்கும் அதுதான் முன்னால் வந்து நிற்குங்கிற இவ்வளவு அனுபவம். விதுரா, நீ இந்திரபுர மாநகரை சென்று மண்டபம் திறப்பு விழா மட்டும் சொல்லிட்டு வா, வேற எதுவும் சொல்லக்கூடாது, தெரியுதா? சரிண்ணா.
ரெண்டு அந்த முதல்வர் ரெண்டு புறப்பு வேணா இவர் போனாதான் பாண்டவர் வருவாங்க, மற்றவங்க நம்புறதில்லை. என்ன உமக்கு புத்தி தடுமாறியது எனக்கு எனக்கு, அதனால எனக்கு ஒண்ணு வருத்தமே. நீ திருத்த வேண்டிய உன் பிள்ளைகளை பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு வந்து சூதாடி நாடு பறிப்பதையே திட்டம் போட்டுக்கிறாயே, அவரும் யாரு? உன் தம்பி பிள்ளைகள் தானே. இதை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உன்னுடைய செல்வத்தை அவன் செல்வத்தை பார்த்து உன் முகம் பொறாமப்படுறான்னா நீ என்ன சொல்லியிருக்கணும்? அறிவுரை சொல்லியிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீயே போய் அதுக்கு தூண்டுகோலா இருந்தா அது எப்படி இருக்கும்? ஆகி நாளில சூதாட்டத்தை தடுக்காவிட்டால் செய்ய முடியாது. இந்த வையத்துல புத்திர சோகம்னா நீ ஏன் துயரப்பட போகிறாய்? அப்ப திருதராசன் சொன்னா, விதுரா, நாம் சூதாடுவது சூதாடும்படி நியமித்திருக்கிறோமே தவிர யுத்தம் பண்ண ஒன்று நியமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது கலதை எப்படி வரும்? எதுவும் நடக்காது. என் பேச்சு மறுக்காம போய் பாண்டவர்கள் கூட்டிட்டு வா போ. விதிப்படி எல்லாம் நடக்குதுன்னு உடனே அவரும் போறாருப்பா. இதுல சித்தப்பா முதல் மந்திரி அவர் தான் அஸ்னாபுரி. 2 நாளிலே இந்திரபிரத நகரம் சேர்ந்தாங்க. அப்ப அஸ்னாபுரிக்கும் இந்திரபிரதுக்கு 2 நாள் பிரயாணம். அவ்வளவு தூரம் இருக்கு. இந்திரபிரதம் பாண்டவருக்காகவே கிருஷ்ண பரமாத்மா விஸ்வகர்மாவை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நகரம். 2 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் உடனே குதிரர் வருகிற செய்தியை கேட்டு உடனே எல்லாரும் பாண்டவர்களும் போய் வந்தனன் சிலை பெதுரன் என்று ஓரடி முன் வந்தவன் உரையா தந்தை தனி வரவறிந்து இளைஞரும் தருமனும் எதிர்கொண்டான் சிந்தையன்புடன் தொழ தொழ மைந்தரை தழுவிக்கொண்டு அந்தனும் அம்புடி கண்ட பைங்கடலென அவன் உண்மை புரிந்திட்டான். பாண்டவர் போய் உத்தரவு வணங்குறாங்க சித்தப்பா. சந்திரனை கண்ட கடல் போல மகிழ்ந்து பாண்டவனை அனைத்து இன்புறுகிறார். அப்புறமா எல்லாரும் செய்ய வேண்டிய உபச்சாரத்தையும் செய்துட்டு நாட்டில் எல்லாரும் எங்க பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லா அவசரமும் அப்படி புத்தகம் விசாரித்து எல்லாரும் நல்லதான். ஆனாலும் பெரியவதா புதுசா கட்டியிருக்கிற அந்த சபா மண்டபத்துடைய ஆரம்ப விழாவுக்கென்று உன்னை அழைத்திருக்கிறார். உங்க முகம் ஏதோ வாயில சொல்றீங்களே தவிர உங்க முகம் மாறி இருக்கிற உண்மையை சொல்லுங்க. மண்டபத்தினுடைய ஆரம்ப விழாவுக்கு மட்டும்தானா வேற காரணம்? போய் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லப்பா, அப்போது உங்களோட சூதாடி உங்களுடைய நாடு நாளை பறிக்கவும் திட்டம் போட்டு உண்மையை சொல்லிட்டார். ஓலையை கொடுத்தார், படிச்சு பார்த்தார். ஒரு காவலர் கொடுத்துட்டே படி எல்லாரும் கேட்க. அப்போது அன்புடைய மகளே யுதிஷ்டா, இங்கே ஒரு மண்டபம் ஒன்று புதிதாக புதுக்கி இருக்கிறோம். அதனுடைய ஆரம்பளாக உன்னுடைய சகோதரோடு மனைவி எல்லோரும் சேர்ந்து அழைத்து கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கடம் உன்னுடைய பெரியப்பா திருதராஷ்டிரன் அப்படி. சரி சித்தப்பா, எந்த சூதினால அதையும் ஆண்மையும் வலிமையும் செல்வமும் பெருமையோ உணவும் படியுமா மறை ஒழுக்கமும் புகழும் பயின்ற கல்வியும் சேர மடியுமான் மதிகுணமுந்தவர் சூழின் மேல் வைபரோ மனமையாரும். பெரியப்பா, இந்த சூரியனாலே முதன்மையான வீரம் போய்விடும், வலிமை போயிடும், படையும் போயிடும், அழகும் போயிடும், வெற்றியும் போயிடும், குடிப்பிறப்புடைய மேன்மையும் போயிடும், மானம் போயிடும், செல்வம் போயிடும், எல்லாமே போய்விடும் இந்த சூதாட்டத்தினால. ஒரு சேர அழிந்து விடும். நல்ல அறிவுடையவர்கள் சூதாடுவதை மனம் வைப்பார்களோ? செலுத்த மாட்டோம்.
பெரிய பெரிய அறிஞர்கள் நாம் காலத்தில் சூதனை நிந்தித்து பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்படி பாவத்துக்குள்ளாகிற இந்த சூதாட்டத்தை சிறுவர் கூட மோச யோசனை இருந்து சகுனி ஆடும் சூதாட்டத்துக்கு என்னையா இருந்து கொண்டான். இது மாதிரி இருந்தே சந்தப்பா நீங்க சொல்லி கூட நான் சொன்னா எவன் கேட்கணும்? ஏழை சொல்ல அம்பளை ஏறுமன்னு நான் சொல்லி பார்த்து கேட்கல, நான் என்ன பண்ண முடியும்? சரி, அப்படியானால் சகோதரனே உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்க நாம இப்போ அஸ்னாவளிக்கு போகலாமா வேண்டாமா? உங்க கருத்தைலாம் சொல்லும்போது சகோதரரை கேட்கிறார். உடனே அந்த இடத்துல பேமன் சொல்லுகிறான், இந்த துரியோதனை என்னை தான் நம்மகிட்ட பிரியமா இருந்ததுன்னா, சிறு வயசுல அந்த மகாபாவி என்ன கைத்துல கட்டி கக்கீரை போட்டான், ஊர்வசி கட்டி கொதிக்க வச்சான், பாம்பை போட்டு கடிக்க பண்ணான், உணவு விஷகணத்து கொடுத்தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பகை தொடருது. இப்போ நம்ம செல்வாக்கு கண்டு பொறாமப்பட்டு நம்ம நாட்டையும் கொடுக்க திட்டம் போட்டுருக்கோம். அப்பேற்பட்ட பாவை கூப்பிட்டு போகலாமா வேண்டாம்? யாரு பேமெண்ட் சொல்லிட்டான். அதுக்கு நான் உன்னுடைய கருத்து இல்லை. யாராயிருந்தாலும் எளிதாக அவர்களை நம்புவது முட்டாள்தனம். அப்படி நம்பி தெரிந்து விட்டால் சந்தேகப்படுவது அறியாமையே. அதே போல நம்மிடத்துல பகைமை இல்லாத ஒருவரை பகைவராக எண்ணி போரிடுவதும் பகைவராக இருக்கிற இடத்துல நட்பு கொள்வதும் தேவைதான் என்று நீதி நூல்கள் சொல்லுகிறது. அதனால் பாண்டவர்கள் விளக்கப்பட்ட வேண்டுமென்று செய்வது விலையை விலை தந்து வாங்குவது போலாகும். அதனாலே நம்மிடத்திலே பகை கொண்டு துரியோதனை நண்பனாக எண்ணி அவனிடத்தில் போவது சரி அல்ல என்று அர்ஜுனன் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார். போகக்கூடாது. ஏன்னு கேட்டா, பாம்பும் தவளையும் பல நாளைக்கு நண்பர்களா இருக்க முடியாது. எடையும் போனையும் எத்தனை நாளைக்கு நண்பர்களா இருக்க முடியும்? நட்பு கொண்டவன் பெரும் அவமானத்துக்குள்ளாக முடியும். அறிவாளியும் மூடனும் என்னைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, இருக்க முடியாது. ஒரு மனைவி சொன்னா தன் கணவனிடத்துல, நீங்க செத்துட்டீங்கன்னா நானும் செத்துருவேன்னா, நீங்க தான் என் உயிர் அப்படின்னா. 3 மாசம் இதை கேட்டு கேட்டு சளிச்சு போயிடுச்சு புருஷன். ஒரு நாள் அவனை கூட்டிக்கிட்டு வாழை தோட்டத்துக்கு போனான். கிணத்துக்கு பக்கத்துல அவளை துணி துவைக்க சொல்லிட்டு வாழை தோப்பு மறைவில் போயிட்டுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சேன்னு சொல்லி சத்தம் போனான். குரல் கேட்டு மனைவி ஓடுறா. அந்த மயங்கிய நிலையில கணவன் இறந்து விட்டான் என்று சொல்லி நிலையில எந்த உங்களுக்கு பாம்பு அடிச்சு நீங்க என்ன பண்றான் மனைவி? முதல்ல புருஷன் கழுத்துல இருக்கிற மைண்ட செய்யணும் கழுத்தான் மனைவி. பாம்பு அடிச்சிருக்கானே அப்படின்னா, அதுக்கப்புறம் பாக்கெட்டு இருக்கிற மணிப்பரிசை எடுத்து மறைத்து கொண்டார். அதுக்கப்புறம் செய்யணும் மோதிரம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டான். அப்புறம் எல்லாரும் கேட்கணும், ஐயோ ராஜாவே போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. எல்லாரும் கேட்க உடனே அங்க திடீர்னு இறந்து போன புருஷன் எழுந்திருக்கிறான். எழுந்து ஓய் அவன் கண்ணத்துல ஒரு அரவிட்டான். மோதிரத்தை எடுத்த, செயினை எடுத்த, அப்புறம் இடுப்புற அண்ணா கையில வெள்ளிக்கை அண்ணா கையில ஏறி எடுக்க முடியல. அது எதுக்கு பாவி? இதுதான் உயிர்னு சொன்னியா? இனிமே நீங்க தான் என் உயிர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அப்படி அன்பில்லாத மனைவியும் பண்பில்லாத பங்காளியும் பகையாளி தான் அர்ஜுனன். நகுலனை கூப்பிட்டார். நகுலா, உன் கருத்தை சொல், போலாமா வேண்டாம்? அண்ணா, நாம் இப்போது புகழினுடைய உச்சியிலே இருக்கிறோம், துரியோதனன் பொறாமையினுடைய உச்சியில் இருக்கிறோம். எனவே நம்மை அவன் அழைக்க நினைப்பது ஆச்சரியமே கிடையாது. இத்தனை நாளா அழைக்காத துணியை இன்னைக்கு மட்டும் நம்மளை அழைக்க வேண்டிய காரணம் என்பது அது தெரிஞ்சது. ஆகினால தெரிஞ்சது போறது ரொம்ப அறியாமை. எந்த வகையிலே பார்க்கின்ற போது சகாதேவனை கேட்டாங்க. கடைசியா தான் கடைசி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்கன்னா, இந்த ஓலையை எழுதுறது யாரு, கையெழுத்திட்டது யாரு, கொண்டு வந்தது யாருன்னு கேட்டான். யாரு? சகாதேவன் கேட்கிறான். மற்றவங்க கேட்கறத விட கொஞ்சம் நுட்பமாக கேட்கணும். இந்த ஓலையை எழுதுனது யாரு, கையெழுத்து போட்டது யாரு, கொண்டு வந்தது யாரு? ஓலையை எழுதியது துரியோதனை, கையொப்பம் போட்டது நமது பெரிய பாசித்த திருநாஷ்டன், கொண்டு வந்தது விதுரர் அப்படின்னு தர்மன் சொன்னார். இல்லை, மறுபடியும் கேட்கிறார், இந்த ஓலையை எழுதுனது யாரு, கையொப்பம் விட்டது யாரு, கொண்டு வந்தது யாரு?
நான் தான் பதில் சொல்லிட்டேன், இப்ப சொல்லுங்க. அதாவது இந்த ஓலை எழுதுன்னு தெரிய வந்தேன், கையெழுத்து போட்டது நமது பெரியப்பா, கொஞ்சம் வந்து நம்ம சித்தப்பா வந்து திரும்ப திரும்ப அதையே கேட்கிறாரு, 3 தடவையும் அதே பதிலே சொல்லணும். அப்பதான் சகாதேவன் சொல்றான், இந்த 3 பேரும் கிடையாதுன்னா. அப்படியா? நீங்க சொல்ற பதில் எனக்கு திருப்தி, இந்த 3 பேருமே கிடையாது. அப்புறம் யாருதான் கொண்டு வந்தா? தர்மர் கேட்கிறார். இப்போ நானே சொல்கிறேன் கேளுங்கள், நீங்க சொன்ன மூவரும் கிடையாது, வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான், அவன் தான். யாரா வாசல்ல ஒருத்தன் நிக்கிறியே? அவன் தான் விதின்னா. வாசல்ல நிக்கிறது யாருன்னா விதி. விதி நம்மை அழைக்கிறதுனா இவங்க அழைக்கலன்னா விதி அழைக்கிறது. எவ்வளவு நுட்பமான சாஸ்திரத்தை கிடைக்கின்றவன் சகாதேவன், அவ்வளவு நுட்பமா சொல்றான். விதி அழைக்கிறது போறதான் போறான், நடக்கிறதான் போகுதுதான். என்ன நல்ல அறிவு. எப்படியாவது வகையிலேயே அந்த இடத்துல இது போல விதி என்று சொல்லக்கூடியது. ஒரு கார்ல ஒரு 5 இளைஞர்கள் மேல டாப் இல்லாத ஒரு சீட்ல ஏறிட்டு பாடிட்டு போறாங்க. போகும்போது அப்படியே ஜாலியா அப்படியே ஓடிட்டு போறாங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல. ஒரு கருடனை வச்சு ஒரு பாம்பை காலில் கப்பிக்கிட்டு மேல வந்துட்டு இருக்கு. அது வேதனை தாங்காம எப்படியே விடு வச்சு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த போது இவங்க போற ஜீப்ல உட்கார்ந்து விழுந்து கோபத்துல அந்த 4 பேர்த்தையும் கொத்தி கொண்டே விட்டது. இது எங்க வந்து வேலை செய்து பார்த்தீங்களா? இவங்க ஜீப்ல போறாங்க 4 பேரு. மேல அந்த பாம்பு வந்து இவங்க மேலேயே விழுணுமா? இவங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. அங்கேயேதான் அது விழுகுது. விழுந்து 4 பேர்த்தையும் கோபத்துல கொத்திச்சு. ஆகினால எங்க போனாலும் விதி விடாது. எங்க போனாலும் நமக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கையினாலேயோ செயற்கையினாலேயோ ஏதோ ஒரு வகையில பகை இருக்கும், வேண்டி இருக்கும், சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது அந்த மாதிரி இந்த உலகத்துல விதிதான் அழைக்கும். எல்லாரும் சொன்னதையும் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த தர்மம் யோசித்து விட்டு சொல்கிறார், சகோதரர்களே, நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. ஆவியார் நிலை பெறுபவன் நீ அறியவான் புகழன்றி பாவியான தங்கணுபுராதுடி என்னும் பழித்திடும் நினைவென்றி மேவியானுடைய வந்திரும். தம்பி மாதிரிலே இந்த உலகத்திலே மரணம் நம்ம தலைக்கு மேலே நிற்கும். அது நமக்கு தெரியாது. எந்த வடிவத்தில் அது வரும் என்று யாருக்கும் தெரியாது. மரணத்தை மறப்பதை விட கேடு ஒண்ணு கிடையாது. இந்த உடம்புல 9 பெரிய ஓட்டை இருக்கிறது. வாயு, கண்ணு 2, காது 2, துவாரம், வாயு, அப்புறம் மனம், நீர்வடி, இப்படி 9 ஓட்டையிலையும் இந்த உயிர்ன்ற சின்ன காற்று நிற்கிறதுன்னு சொன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம பேசும்போது அந்த உயிர் போகக்கூடாது. யானைனா யானைக்கு தகுந்த மாதிரி உயிர் பெருசா இல்லை, எறும்புன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஊரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவன். ஆனால் அது எப்படி எந்த வடிவத்துல எந்த ரூபத்துல போகுங்கிறது தான் யாருக்கும் தெரியும். ஆகையினாலே கோடான கோடிகள் ஆண்டவன் போய்விட்டார். நாம் மாத்திரம் கற்ப கோடி காலமா வாழ போறோம். எனவே நமக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் அது எம்பெருமானுடைய செயல் அப்படின்னு நம்ம உணர்ந்து